ரொட்டேட் நம்ம வந்து நீடில் உள்ள குத்தி எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். ஓகேவா? நமக்கு தேவையான அளவு ரிங் எடுத்துக்கிறோம். நமக்கு ஒரே வாட்டி தான் ரொட்டேட் பண்ணுறோம். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி எடுக்கிறோமா, இது வந்து நமக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரிங் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குத்தி எடுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபிங்கரில் நம்ம பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிக்கிட்டு குத்தி எடுத்துகிட்டு கிட்ட நெருக்கத்தில் வரையில் அந்த லூப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ரிங்கை வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கிறோம். கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுறோம். இந்த மாதிரி ரிங் நாட் வரும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், அப்புறம் ஈஸியாக இருக்கும். லைட்டாக த்ரெட்டை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை இழுக்கையில் கொஞ்சம் பொறுமையாக இழுக்கணும், இல்லாட்டி உள்ளே சிக்காகும். இந்த மாதிரி இழுக்கையில் பொறுமையாக இழுத்து இது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஒரு நிமிஷம். இது வந்து இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் லூஸ் விட்டேன். ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் இழுக்காமல் லூஸ் விட்டதுனால இந்த மாதிரி இதுவாகிடுச்சு. இந்த மாதிரி வராமல் நம்ம வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணோமா, ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல குத்துறோம். இந்த ஃபிங்கரில் அழுத்தி பிடிச்சிட்ருக்கோமா, இந்த இடம் வரையில் ஒரு ஃபிங்கர் இன்னொரு ஃபிங்கரில் இந்த மேலே வர ரிங்கை வந்து இப்படி பிடிச்சிக்கிறோம். நமக்கு தேவையான அளவு தான் இருக்குது. பிடிச்சிக்கிட்டு அடியில் த்ரெட் இழுத்தோன்னா இப்படி தான் வரணும். நம்ம வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் லூஸ் விட்டோன்னா அது வந்து இந்த மாதிரி உள்ளே போயிடும். ஓகேவா? நல்லா கவனிங்க. இது வந்து எனக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தது. பழக பழக அதுக்கப்புறம் ஈஸியான மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து பீகாக் ஃபெதருக்கு ஒரு பூ, இந்த பூக்கு எதல் மாதிரி வர்றது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம போட்டோன்னா லேயர் பை லேயராக போட்டோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ். இதெல்லாம் பழகிக்கோங்க. போடையில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல அந்த ரிங்கு நிற்குது. ஓகேவா? நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ரிங்கு இருக்குது. இந்த இடத்த வந்து நான் ரொட்டேட் பண்ண இடத்த உங்களுக்கு பிடிச்சிட்ருக்கேன். ரொட்டேட் பண்ண த்ரெட்டை வந்து நான் உங்களுக்கு பிடிச்சிட்ருக்கேன். இன்னொரு அந்த ரிங்கில் வந்து நான் கையே வைக்கல. இதை வந்து அடியில் இழுத்துட்டு போகிற த்ரெட்டு தான் நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன். ஓகேவா? இந்த ரிங்கு வந்து இப்போது இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசம் காட்டுறேன் இப்படி. ஓகேவா? இந்த மாதிரி வந்திருக்கா. இப்போ இந்த மாதிரி வரதை நம்ம அழுத்தமாக பிடிச்சிக்கிறோம். அழுத்தமாக பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை விட்டுறோம். ஓகேவா? அழுத்தமாக பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை விட்டுட்டு அடியில் இழுத்தோன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு லூப் ஆகிடும். இப்போ ரிங் நாட்டு சேம் ஒரே சைஸாக வந்திருக்கு பார்த்திங்களா. நமக்கு தேவையான அளவு தான் நம்ம இது பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இப்படி வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு
இப்படி கோர்த்து இந்த பக்கத்துலேயே குத்துறோம். இந்த ஃபிங்கர்லேருந்து த்ரெட்டு உள்ளே இழுக்கையில் த்ரெட்டை விடக்கூடாது. கிட்ட நெருக்கத்தில் போகையில் நம்ம இந்த த்ரெட்டை விடுறோம். அப்போ வந்து இந்த ரிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உள்ளெல்லாம் போகாமல் இருக்கும். லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த இன்னொரு ஃபிங்கரில் பிடிக்கணுன்றனால லைட்டாக இப்படி இழுத்து விட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் இழுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே நிற்கும். ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடியில் இழுத்துட்டோன்னா ஓகேவா? இப்போ புரிய நினைக்கிறேன். அடியில் நான் கொஞ்சம் லூஸ் விட்டனால அடியில் ரொம்ப இழுத்தோன்னா உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கரெக்டாக லெவலாக பார்த்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். நம்ம லூஸ் விட்டால் எந்த அளவுக்கு உள்ளே போகுன்றதை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுக்கோசம் காட்டுறேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி போடுவேன். இப்போ அடியில் இழுத்தாலும் இது ஆகாது. அது கொஞ்சம் அந்த இடம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சின்னா உள்ளே போயிடும். இப்போ எவ்வளோக்கு இழுத்தாலும் நம்மளுக்கு வந்து உள்ளே போகாது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தா தான் இந்த மாதிரி உள்ளே போகும். ஓகேவா? நீங்கள் ஓரளவுக்கு இழுத்திங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணி இப்படி குத்தி எடுக்கிறோம். இப்போ இந்த ரிங்கு ரொட்டேட் பண்ணலன்னு எப்படி வருது பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி அடுக்காக வரும். இப்போ ரொட்டேட் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன சைஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு தேவையான அளவு தான். இப்போ டபுள் ரிங் நாட் பார்க்கலாம். 2 வாட்டி ரொட்டேட் பண்ணிக்கிறோம். 2 வாட்டி ரொட்டேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம குத்தி எடுக்கிறோம். பக்கத்தில் குத்தி எடுக்கிறதுல இந்த ரிங் நாட் வந்து இந்த ஃபிங்கரில் பிடிக்கிறதுக்காக நான் இப்படி இழுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து டபுள் ரொட்டேஷனில் வர்றது. பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு 1 2 வாட்டி ரொட்டேட் பண்ணிவிட்டு 1 2 எனக்கு த்ரெட்டு கொஞ்சம் சிக்காகிற மாதிரி வருது. இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக எடுக்காமல் கொஞ்சம் கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக வரும். இப்போ வந்து நான் இந்த ஃபிங்கரில் ஒரு லூப் பிடிச்சிருக்கேன். அந்த ஃபிங்கரில் வந்து ரிங்கு பிடிச்சிருக்கேன். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம இழுத்துட்டு நம்ம கொஞ்சம் பிடிச்சோன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துக்கும். பார்த்தீங்கன்னா அடியில் இழுக்கிறேன். நம்மளுக்கு அந்த கையில் பிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து டபுளாக வர்றது, டபுள் லேயர் ரிங் நாட்டுன்னு சொல்லுவோம்.
நான் வந்து இப்போ வந்து 2 டைப்ஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது ரொம்ப லென்த்தாக போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு டிசைனில் ஃப்ளார் டிசைனில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை போட்டு காட்டுறேன். ரிங் நாட் வந்து எனக்குமே கொஞ்சம் ஆரம்பத்தில் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. அப்புறம் பழக பழக கொஞ்சம் கரெக்டாக வந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டபுள் ரிங் நாட்டு எப்படி இருக்குது, இந்த ரிங் நாட் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்.